Hi guys, welcome back to GUVI's YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆபீஸ்ல இருக்க டெவலப்பர்ஸோட never have I ever தான் விளையாட போறோம். Hi, this is Sahitya. Hi, this is Saujanya. Hi, this is Himya. Hi, this is Rajkumar. Hi, this is Balaji. அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி. Never have I ever pushed code with a critical bug and pretended not to notice. Never. அப்பெல்லாம் பண்ணவே கூடாது எப்பவுமே. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. I have not. Never. No. Never have I ever spent an entire night debugging a single line of code. Yes, many times. எனக்கு வந்து யூசர் சைடில் வந்து ஒரு இமேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி என்னோட ENV ஃபைலில் வந்து அந்த URL இல்லை. ஸோ அதை வந்து நான் அதுதான் எனக்கு மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ அதை நான் ரொம்ப நேரம் வந்து ஒன் டே ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே ஜஸ்ட் ஒரு லைன் போட்டு இந்த URL வந்து நம்மளுக்கு வந்து ENV ஃபைலில் போட்டுருந்தா கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் ஒன் மெமரி. ஐ ஹாவ் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணணும். அந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணுறச்சே வந்துட்டு அது ஃபைல் ஃபார்மேட்டே பார்க்கல. ஸோ எங்கே எரர்னா அந்த லைனில் எரர் காமிச்சிட்டே இருக்குது, என்னன்னே புரியல. கடைசியில் ஒரு கொஞ்சம் டைம் கழித்து பார்த்தா என்னென்னா ஒரு ஜேபிஜிக்கு பதில் ஒரு PNG ஃபார்மேட்டை நான் இம்போர்ட் பண்ணியிருந்தேன். செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. அந்த லைன்னால அட்லீஸ்ட் நான் ஒரு 5 hours உட்காந்துருந்தேன். Yeah, I have done it. இன்டர்னாக ஒர்க் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பக்குனால வந்துட்டு அரௌண்ட் மார்னிங் ஒரு 5:30 வரைக்கும் வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் தப்பாக போட்டுட்டு ஸோ ஆக்சுவலாக ஒரு ஹோல் நைட் ஒரு 3.5 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணேன். I have many times. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃபீச்சர் லைவுக்கு புஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது உண்மையிலே சொன்ன மாதிரி நைட்டு ஃபுல்லாக தூங்கி முடிச்சுட்டு இருந்தேன். அது எனக்கு கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 days ஆச்சு. ஐ மீன் நைட் ஃபுல்லாக பார்த்தேன், முடியலை. அடுத்த நாள் மத்தியானம் தான் கிடச்சிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அவ்வளோதான். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா அந்த ஃப்ளோவை திருப்பி பார்க்குறதுக்கு அது சுற்றி போயிட்டு இருந்தேன். அது எங்கள் அப்புறம் ஸ்டெப் வச்சு பார்க்கும்போது கிடச்சிது. Never have I ever used Stack Overflow to solve a problem that I should have known by heart. Yes, I have. ChatGPT-லேனா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ தான் ஃபர்ஸ்ட்லேருந்து, அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்து அதான் பண்ணிட்டு இருப்பேன். இப்போது ChatGPT கூட அப்பப்போ யூஸ் டு. ஐ ஹாவ் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து டெவலப்பர்ஸுக்கு வந்து ஒரு காட் சென்ட் பிளாட்ஃபார்ம்னு தான் நான் சொல்லுவேன். அது இல்லைன்னா இத்தனை நாளி பாதி டெவலப்பர்ஸ் இருக்கவே மாட்டாங்கன்னே நான் சொல்லுவேன். என்ன சொல்ற? Yeah, I done it. எஸ். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ போகணுனாலே எப்பவுமே ஒரு புது ப்ராப்ளம்ஸ் தான் போவோம். ஸோ பழைய ப்ராப்ளம்ஸ் இந்த சென்ஸ் அது ரேராக வர்றது மட்டும் தான் நாங்கள் திரும்ப போவோம். அதில் அடிக்கடி வருதுன்னா அது பைஹார்ட்டாக வந்துடும், அவ்வளோ. Never have I ever accidentally committed sensitive information to a public repository. நெவர். அது ரொம்ப காஷியஸாக இருக்கணும். No, I have not. டன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி காலேஜில் வந்துட்டு ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு API கீ வந்துட்டு அப்படியே கிட்டப்ல புஷ் பண்ணி விட்டேன். இது உனக்கு ஒரு பெருமையாடா? ஸோ கிட்டப்பே வந்துட்டு ஃபைன் பண்ணிட்டு அப்புறம் என் அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிட்டாங்க. No. In my initial days I have, but not in my company actually. It's in my personal project. Never have I ever used a hack or workaround just to meet a deadline. மேபி. ஐ ஹாவ் ஃபனி ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது. சில டைம்ஸ் வந்துட்டு பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? யா, பண்ணியிருக்கேன். எஸ். I have done it many times. It's not a bad thing for just a demo, but if it's a product launch, அப்போனா அது பண்ணக்கூடாது. அது Never have I ever had a heated debate over tabs versus spaces in code formatting. நோ. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அது ஃபார்மேட் பண்ணுவேன் கரெக்டாக, அந்த ஸ்டாப்ஸ் ஸ்பேஸஸ் இருக்குன்ட்டு. அப்போ தான் யூசர் நம்ம கோட் பண்ண போது மிச்சவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும் ரீடபிலிட்டிக்கு. அதனால ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர். என்ன மனுஷன்? No. நோ, பண்ணதில்லை. No. Never have I ever written a comment in code that made perfect sense at that time but now seems cryptic. எஸ், கண்டிப்பாக அது அப்போதைக்கு ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் வில் ஹேவ் சம் அதர் மைண்ட் செட். ஸோ அதனால சம்டைம்ஸ் இட் இஸ் ஹேப்பன். ஐ ஹாவ். நான்லாம் கமெண்ட்லாம் சிலதெல்லாம் புரியணும்னு சொல்லிட்டு தமிழ்லேயே கமெண்ட் அடித்து வைப்பேன். ஃபுல்லாக தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், தங்கிலீஷில் இருக்கும். புரியணுன்றதுக்காக அப்போ அடிப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா எதுக்குடா அடித்தோம் என்னதுன்னே ஒன்றுமே புரியாது. யா,
மோஸ்ட் ஆஃப் டைம் அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இனிஷியலாக வந்துட்டு ஒரு லாஜிக் வச்சு எழுதிடுவோம். சப்போஸ் ஒரு லைன் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுதுன்னா அதுக்கு மேலே வந்துட்டு ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுவாங்க ஆக்சுவலி. சப்போஸ் வந்துட்டு கமெண்ட்ஸ் எதுவும் போடல அப்படியே வந்துட்டு எழுதிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் அப்புறம் லைக் 1 வீக் ஆர் 1 மந்த் இல்லை 6 மந்த் அப்புறம் பார்க்குறப்போ வந்துட்டு அது வந்து உங்களுக்கே புரியாது, கோட் எழுதுனவங்களுக்கே புரியாது ஆக்சுவலி. மெனி டைம்ஸ் ஆக்சுவலாக வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது இல்லை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது சிலதை நோட் பண்ணுவோம். பட் இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப சில்லியாக தான் இருக்குது. கமெண்ட் எழுதுறதே ரொம்ப கஷ்டம்தான், அதுவே எப்போவாவது எழுதுவோம். ஸோ அதனால் அது இந்த கேஸில் வராது. Never have I ever gotten excited about a nerdy coding joke that no one else understood. மெனி டைம்ஸ் நம்ம லிங்க்டின்ல அடிக்கடி போஸ்ட் பார்க்கும்போது நிறைய பக்ஸ்னா இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது அந்த மீம்ஸ்லாம் இட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் சம்திங். ஈவன் எஸ்டர்டே நான் அது மாதிரி தான் பார்த்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து சோஷியல்ஸ்லேயே நிறையா கோடிங் பேஜஸ்லாம் நிறையா ஃபாலோ பண்ணுவேன்னா, ஸோ அதுலேருந்து சில திங்ஸ்லாம் பார்க்கறச்சு சில பேருக்கு புரியாது, பட் புரிஞ்ச வரைக்கும் இட் லுக்ஸ் குட். மெனி டைம்ஸ் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் காயின் போட்டு நம்பர் ப்ரெஸ் பண்ணினா வரும், அதில் 404 நம்பர் இருக்கும், அதில் மட்டும் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அது பார்க்கும்போது 404 வந்து ஆக்சுவலாக நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு ஏரர் மென்ஷன் பண்ணேன் HTTP ஸ்டேட்டஸ் கோட் அது. ஸோ அதில் இங்கே ஐட்டம் இல்லாததுனால அது அப்படி வந்துச்சு. Never have I ever tried to fix a bug by randomly changing code and hoping it works. எஸ் ஐ ஹாவ். ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே வரப்போகுது அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் எதை ரூட் காஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஒன்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம்னாலே we will get to know what's there. I have நிறைய I think most of the people அது வந்துட்டு they have done that at least once in their lifetime. அட்லீஸ்ட் இதை போட்டாலாவது வருதா, சரி மாற்றி இதை போட்டால் வருதா, இல்லை இதை போட்டால் வருதா, கடைசியில ஆனால் இது எப்படியாவது வந்துடும். ஸோ தட்ஸ் மை. யார் சாமி இவன்? பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப ரேராக பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. மெனி டைம்ஸ் இனிஷியல் டேஸில் அது பண்ணதில்லை, பட் லேட்டராக பண்ணேன். அதுக்கப்புறம் இப்பவும் பண்ணுறதில்ல. அது எப்போவாது அது ரொம்ப நம்ம நிறைய ட்ரை பண்ணி எதுவுமே முடியல அப்படிங்கும்போது அந்த கேஸுக்கு போவோம். Never have I ever used an obscure programming language just for the fun of it. Not it. இப்போ வரைக்கும் பண்ணல, ப்ராபப்லி ட்ரை பண்ணலாம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் நெவர் ட்ரை பண்ணதில்லை ஆக்சுவலி. என்ன இது? Never have I ever accidentally deleted a file that I later realized that was crucial for the project. No. I have. And thank you for recycle bin. எவன் கண்டுபிடிச்சானோ, ஸோ ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சிருச்சு. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நோ. மெனி டைம்ஸ் 2 to 3 times I have done. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Never have I ever refactored a piece of code so many times that it became unrecognizable. I have. Sometimes அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்ம ஓகே இது கரெக்டாக இருக்கும் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணா அப்படின்னு தோணும். பட் தென் டெஃபினெட்லி அதை அன்ரெகனைஸ் அகெயின் ஃப்ரம் ஸ்க்ராச் கொஞ்சம் மாத்திரமா இருக்கும். இஃப் இட் இஸ் ஜஸ்ட் அப்போ தான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கோட் பண்ணனா இட் ஹேஸ் ஹேப்பன். அதுக்கப்புறம் we have been ப்ராப்பர் என்னென்ன சின்ன டாஸ்க்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். I have. ஒரு பாயிண்ட்ல வந்து எங்கேருந்தோ ஸ்டார்ட் பண்ணுவோம், கடைசியில் அதை மாற்றி அது வந்து ஸ்டார்டிங்க்கும் எண்ட் கோடுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் த பாயிண்ட் இஸ் மேக்கிங் த திங் ஒர்க், மீட்டிங் த கோல்ஸ், அவ்வளோதான். எல்லாம் டெக்னாலஜி. பண்ணியிருக்கேன், பட் அன்ரெகனைஸாக போனதில்லை ஆக்சுவலி. பட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அன்ரெகனைசபிளாக சம்டைம்ஸ் இருக்கிறனால தான் ரீஃபேக்டரி பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ நான் ரீஃபேக்டர் பண்ணது அன்ரெகனைஸ்டாக போகாது. Never have I ever written an entire function without fully understanding how it works. Yes, I have started. I did. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். உள்ளே வந்து நிறையா எதுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரியாது. தென் அதுக்கப்புறம் நான் போய் என்னோட டீம் லீட் கிட்டேயோ இல்லை மிச்சவங்க கிட்ட கொஞ்சம் கேட்பேன் ஹவு இட் ஹஸ் ரிட்டன், எப்படிலாம் அது ஃபங்க்ஷன் ஆகணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஐ ஹாவ். இல்லைன்னா வேலையை பார்க்க முடியாதுங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். நோ, பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு கோடு எழுதணும்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பேசிக்காக அது வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரியணும் ஆக்சுவலி. அப்போ தான் உங்களால் வந்து பெட்டர் கோடு எழுத முடியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் உங்களால் கோடு எழுத முடியாது. யார் உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறது? If I write something, I know.
Never have I ever procrastinated on starting a project until the last possible moment. நோ நியூட்ரல் அபவுட் இட். அதனால நான் அதில் எதுவுமே சொல்ல விரும்பல. No comments. ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் என்ன அணுகுண்டா தயாரிக்கிறேன். நோ. மெனி டைம்ஸ் அண்ட் இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மி. Never have I ever spent more time on choosing variable names than writing the actual code. நெவர். நோ. வேரியபிள் நேம்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க. நான் அதனால் ஒர்க் ஆச்சுன்னா போதும்னு சொல்லிட்டு வைக்கிறது தான். அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. பார்ஷியலாக பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஒரு நேம் வச்சு எழுதிடுவோம், லாஸ்ட் வந்து பார்த்தா சென்ஸுக்கு வராது ஆக்சுவலி. ஸோ திருப்பி அதை மாற்றிருப்போம் ஆக்சுவலி. மெனி டைம்ஸ். இனிஷியல் டேஸ், எஸ், காலேஜ் டேஸ். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் என்ன மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடலாம், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் குவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.